வணக்கம், நான் உங்கள் தீபன். இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து அப்பாச்சி 164V நியூ பைக் டெலிவரி எடுக்க போகிறோம். ஸோ ஃப்ரெண்டு தான் வாங்குகிறான். ஸோ அதுக்கு தான் போயிட்டு நம்ம வந்து வீடியோ எடுக்க போகிறோம். இன்றைக்கி டெலிவரி என்னெல்லாம் நடக்குது, வண்டி அண்ட் எப்படி இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம். நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்து இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். நம்ம கூடிய சீக்கிரம் 1000 சப்ஸ்கிரைபர் ரீச் பண்ண போகிறோம். ரீச் பண்ணிட்டு ஒரு ஸ்பெஷலான வீடியோ மேக் பண்ண போகிறோம். அதுக்கு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் வீடியோ பார்க்க முடியும். சரி, ஓகே, வாங்க பார்க்கலாம். கிளம்பியாச்சு. ஸோ நம்ம வண்டி இது தான். நீங்கள் நம்ம வண்டி வீடியோ ஏதாவது டீட்டெயில் வேணும்னா, ஸோ ராயல் என்ஃபீல்டு மீட்டியார் 350ங்க. இது நம்ம வண்டியோட டீட்டெயில்ஸ் எதாவது வேணும்னா நம்ம சேனலில் இருக்கும், செக் பண்ணி பாருங்கள். மேலே ஐ கார்ட்லேயும் வரும். ஸோ செக் பண்ணி பாருங்கள். சரி, ஓகே, கேமரா எடுத்துப்போம். வண்டி ரெடியாக இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாங்க. ஸோ ஃப்ரெண்டு வெயிட்டிங், கிளம்பிடுவோம். ஸோ வீடியோ எப்படி எடுத்துகிட்ருக்கேன்னா இப்படி தாங்க எடுத்துகிட்ருக்கேன். ஸோ பார்த்தா உங்களுக்கு தெரியும். சரி, ஓகே. இங்கேருந்து பக்கம் தான், அதனால் நான் எதுவும் ஹேண்ட் க்ளவுஸ் எதுவும் போடலை. வாய்ஸ் ஒரு மாதிரியாக தான் இருக்கும். ஏன் அப்படின்னா கோல்டுங்க. என்ன ஆயிடுச்சுன்னா ஊட்டி போயிட்டு கொஞ்சம் எல்லாம் கோல்டு, அதனால தான் பார்த்திங்கன்னா கொஞ்சம் வாய்ஸ் ஒரு மாதிரியாக இருக்கும். மற்றபடி வேறு ஒன்றும் பிரச்சனை இல்லை. சரி, ஓகேங்க. இப்போ என்ன அப்படின்னா வண்டி ரெடியாக இருக்குது. ஃப்ரெண்டு இப்போ தான் கால் பண்ணால் வண்டி ரெடியாக இருக்குதா, வந்தால் எடுத்துக்கலாம் அப்படின்ட்டான். ஸோ நான் தான் லேட்டு, அவங்க நேரமாக போயிட்டாங்க. ப்ராசஸ்லாம் முடிக்கணும் அப்படின்ட்டு எல்லாம் போயிட்டுருக்கு. நம்ம போனோம்னா உடனே வண்டி எடுக்கிற மாதிரி தான் இருக்கும். போயிட்டு வண்டி பார்த்துட்டு எப்படி இருக்குது என்ன எதுன்னு பார்க்கலாம். ஓல்டு மாடலுக்கும் இப்போ இருக்கிற நியூ மாடலுக்கு என்ன டிஃப்ரெண்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஓல்டு மாடலில் டூம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அதாவது லுக் வைஸ் மட்டும் நான் சொல்கிறேன். லுக் வைஸ் பார்த்தீங்க அப்படின்னா ஓல்டு மாடல் வந்து கொஞ்சம் எனக்கு பிடிச்சிது. பட் நியூ மாடல் வந்து ஹெட்டில் அந்த முன்னாடி டூம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் வித்தியாசமாக கொடுத்துருக்காங்க. அது எதனால் அப்படி கொடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. பட் அந்தளவுக்கு ஒர்த்தாக தான் இருக்கும். வண்டி நல்லா இருக்காண்ணா, நிறையா ஆட் பண்ணியிருக்காங்க PS6ங்கிறனால. ABS ஆகட்டும், பிரேக்கிங் ஆகட்டும், எல்லாமே நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க. நான் ரிவ்யூ பார்த்த வரைக்கும் அப்படி தான் இருந்தது. சரி, ஓகே, நம்ம என்ன தான் ரிவ்யூ பார்த்தாலும் நம்ம வண்டி எடுத்து நம்ம ஓட்டினா தானே தெரியும் எப்படி என்ன இதுன்ட்டு. ஸோ அதுக்கு தான் நம்ம போயிட்டுருக்கோம். போயிட்டு வண்டி டெலிவரி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் ஓட்டி பார்ப்போம். வண்டி என்னோடய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்து நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக வந்திருந்தால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நம்ம போகிற வீடியோஸில் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வந்துக்கிட்டே இருக்கும். நீங்களும் நிறைய வீடியோ பார்க்கலாம். நம்ம ட்ராவல் வ்ளாக் அண்டு அது சம்மந்தப்பட்ட வீடியோஸ்லாம் போஸ்ட் பண்ணிகிட்ருக்கோம். அதுக்கு மறக்காமல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கணும். அப்போ தான் வீடியோஸ் வரும். அப்புறம் வேறு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஸோ நம்ம பைக்கோட டீட்டெயில்ஸ் எதாவது வேணும், ரிவ்யூ வேணும், இல்லை டெலிவரி எடுத்ததை பார்க்கணுன்னா மேலே ஐ கார்டில் பைக்ஸ் வீடியோஸ்ன்னு வரும். ஸோ அதை நீங்கள் கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ப்ளேலிஸ்ட் ஓப்பன் ஆகும். அதில் நம்ம பைக்கோட வீடியோஸ் எல்லாமே இருக்கும். நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யாராவது மீட்டியார் எடுக்கிறாங்க அப்படின்னா, இல்லை வேறு ஏதோ பைக் என்ன பைக் எடுக்கிறதுன்னு தெரியல அப்படிங்கிற ஐடியாவில் இருந்தால் நீங்கள் அந்த மாதிரி ட்ரை பண்ணி பார்க்கலாம். எங்கள் ஊர் திருச்செங்கோடு மலை தெரியும். ஒவ்வொரு வீடியோலையுமே எங்கள் திருச்செங்கோடு மலையை காட்டிடுவேன். ஸோ இதுலேயும் ஓரளவுக்கு காட்டுறேன். ஏன்னா இந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தா உங்களுக்கு அந்தளவுக்கு தெரியாது. ஸோ இதுதான் பார்த்திங்கன்னா திருச்செங்கோடு மலை. ஸோ அந்த பக்கம் நீங்கள் வந்தீங்கன்னா கண்டிப்பாக வந்து பாருங்கள், நல்லாயிருக்கும். ஈரோட்லேருந்து பக்கம்தான். நீங்கள் இந்த பக்கம் வந்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு விசிட் அடித்து பாருங்கள், நல்லாயிருக்கும். ஸோ நம்ம போனோன்னே வண்டி எடுக்கிறாங்களா, ஏதோ ப்ராசஸ் இருக்கான்னு தெரில. நான் ப்ராசஸ் இருக்குன்னு தான் சொன்னேன். பட்டு எந்தளவுக்கு ப்ராசஸ் முடிஞ்சா என்னென்னு தெரில. ஆனால் முடிஞ்சிருச்சு, நீ வந்தால் வண்டி எடுத்துக்கலாம் அப்படின்னு என் ஃப்ரெண்டு சொன்னான். ஸோ போய் பார்ப்போம் எந்தளவுக்கு முடிஞ்சிருக்குன்னு தெரியல. பார்த்தா தான் தெரியும். பார்த்துட்டு பேசிக்கலாம். ஸோ நமக்கு பார்த்திங்கன்னா இங்கேருந்து பக்கம்தான். அதனால் நான் எதுவும் ரைடிங் க்ளவுஸில் எதுவும் எடுத்துகிட்டு வரல. சரி, ஓகே அப்படின்ட்டு. ஆல்ரெடி கொஞ்சம் லேட்டு, போனால் தான் தெரியும் எந்தளவுக்கு ப்ராசஸ் முடிஞ்சுது அப்படின்ட்டு. ஸோ ஷோரூம் எங்கே இருக்குது அப்படிங்கிறத ஃபஸ்ட் சொல்லிடுறேன். பெரம்பலூர் போகிற லைனில் இருக்குது. அங்கே தான் போயிட்டுருக்கேன் நான், முன்னாடியே இருக்கும்.
ஸோ ஃப்ரெண்டு முன்னே வந்துட்டேன்னா என்ன நிலவரான்னு தெரியல, போய் பார்த்தா தான் தெரியும். பார்த்துட்டு என்ன ஏதுன்னு விசாரிப்போம். சரி ஓகேங்க, வந்தாச்சு. இந்த லைட் ஏரியா ஆரம்பிச்சிருச்சுன்னா ஒரு 5 to 10 நிமிஷம் பிடிச்சி போட்டுவோம். லைட் ஒரு 1.5 நிமிஷத்துக்கு அப்புறம் இந்த லைட் ஏரியா ஆரம்பிச்சு. சரிங்களா? பிக்சர் கிடையாது. ஸ்டார்ட் பண்ணுவோம். வேஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இது ஒரு 50 நிமிஷம் மொத்தம் 5 இருக்கு. போ அப்படியே அங்கே போய் நில்லையா வண்டிக்கிட்ட. வண்டி எப்படி இருக்கு? ஹாப்பியா? சரிங்க, சவுண்டாக இருக்குது, அங்கே போயிட்டு வீடியோ எடுக்கலாம். வண்டி நம்மக்கிட்ட தான் இருக்குது. ஃபஸ்ட்டு ஓட்டி பார்ப்போம், அதுக்கப்புறம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஹைட்டு கொஞ்சம் ஹைட்டு தான். ஸோ எனக்கு இவ்வளோதான் எட்டுது. நம்ம வண்டி கூட கொஞ்சம் எட்டுது, இது கொஞ்சம் ஹைட்டு தான். ஸோ ராயல் என்ஃபீல்டு ஷோரூம்கிட்ட தான் இருக்கும். உள்ளே நம்ம வண்டி மாதிரியே இன்னொன்று நிற்கிது. ஏய், எடுத்த உடனே ஆஃப் ஆகுது. சரி ஓகேங்க, போகலாம். கொஞ்சம் நம்ம வண்டி ஓட்டிகிட்டு இது ஓட்டுறப்போ கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. எனக்கு என்னமோ அந்த அப்பாச்சோட இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி இருக்குங்க. அதான் 164V நம்ம பழைய மாடலை விட இது கொஞ்சம் இதாக இருக்கிற மாதிரி இருக்குது. கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிற மாதிரி தெரியுது எனக்கு. பட்டு ஒருவேளை நம்ம வண்டி ஓட்டிகிட்டு ஓட்டுறனால அப்படி இருக்கா என்னன்னு தெரில. ஸோ வண்டி ஓட்ட கொஞ்சம் ஸ்மூத்தாக இருக்குது. மிரர் இருக்கிறதுனால கொஞ்சம் சம்மந்தமே இல்லாத மாதிரி இருக்குது, பெருசாக இருக்கிற மாதிரி இருக்குது வண்டி. பட் சவுண்டு ரொம்பவே பார்த்திங்கன்னா ரொம்பவே சவுண்டு கம்மியாக இருக்குது. ஸ்பீடோமீட்ரு ஓடலை. ஃபஸ்ட்டு ரிஜிஸ்ட்ரேஷன் முடிஞ்ச பிறகு தான் ஸ்பீடோமீட்ரு ஓடும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா ஸ்பீடோமீட்ரு ஓடலை. ஸோ வண்டி கொஞ்சம் ஹைட்டாக இருக்குங்க. நல்லா இப்படி உட்காந்து ஓட்டுற மாதிரி, ரொம்பவே குதிரை மேலே உட்காந்துட்டு போகிற மாதிரி இருக்குது. அது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பட் அந்த அப்பாச்சு, அதாவது BS4க்கும் BS6க்கும் கொஞ்சம் நிறையா டிஃப்ரெண்ட் இருக்குது. சவுண்டு வித்தியாசம் இருக்குது. இதில் கொஞ்சம் சவுண்ட் நிறைய கேட்குற மாதிரி இருக்குது எனக்கு. பட்டு அது PS4ல் அந்தளவுக்கு கேட்ட மாதிரி எனக்கு ஃபீல் இல்லை. ஏன்னா ஃப்ரெண்டு PS4 வச்சுருக்கான், அது ஓட்டியிருக்கேன், அதனால் நான் சொல்கிறேன். இதில் கொஞ்சம் சவுண்டு அதிகமாக கேட்குற மாதிரி இருக்குது. நான் அது வண்டியில் போயிட்டுருக்கறனால எனக்கு சரியாக தெரில. நான் நிறுத்தி உங்களுக்கு வந்து அது எப்படி என்ன ஏதுன்னு காட்டுறேன். பட் வண்டி ஓட்டுறதுக்கு எப்படி இருக்குன்னா கொஞ்சம் ஸ்மூத்தாகவே இருக்குது. எந்த ஒரு இதுவும் இல்லை, வைப்ரேஷன் அந்த மாதிரிலாம் எதுவுமே கிடையாது. நம்ம வண்டி ஓட்டிட்டு இது ஓட்டுறப்போ வைப்ரேஷன்லாம் சுத்தமாக தெரியல. நம்ம வண்டியில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். பட் இதில் வைப்ரேஷன்லாம் எதுவுமே கிடையாது. ஸ்மூத்தாக இருக்குது. பட் இன்ஜின் சவுண்டு வந்து நல்லா கேட்குது எனக்கு. அந்த ஒரு இது என்ன சொல்கிறது, இன்ஜின் வந்து ரேஸ் பண்ணிகிட்ருக்கோம் அப்படிங்கிற ஒரு ஃபீல் ஆகுது. அது இப்போ மேபி ஃபஸ்ட் சர்வீஸ் முடிஞ்ச பிறகு கொஞ்சம் நல்லா இருக்கலாம்னு நினைக்கிறேன். அது எந்த அளவுக்குன்னு தெரியல.
பட் ஸ்மூத்தாக போகிறப்ப கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஹேண்டில் பார் ஆகட்டும், அங்கே பாருங்கள் ஸ்டேபிலிட்டி நல்லாயிருக்கு. ஸோ இப்படி கை விட்டுட்டு ஓட்டினாலுமே நமக்கு அந்த ஸ்டேபிலிட்டி ஹேண்டில் பார் கொஞ்சம் கூட ஆடலை, அப்படியே ஸ்டெடியாக போகுது. ஸோ இது வந்து கொஞ்சம் நல்லாயிருக்கு. பொசிஷனும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் படுத்துட்டு ஓட்டுற மாதிரி தான் இருக்குது. ஸோ லாங் போனால் தான் தெரியும் எந்த அளவுக்கு வந்து பெயின் இருக்கா இல்லையா அப்படிங்கிறதுலாம். அப்பாச்சை பொறுத்த வரைக்கும் டேர்னிங் ரேடியஸ் கொஞ்சம் கம்மி தான். ஸோ ரொம்ப ஒன்றும் நம்ம இது பண்ணி ஓட்ட முடியாது. வண்டி கொஞ்சம் கம்மிங்க மற்ற வண்டியோட கம்பேர் பண்ணுறப்போ. அதாவது இந்த டேரக்ஷன்லேருந்து இந்த டேரக்ஷன் திரும்புறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு கம்மியாக தான் இருக்கும். அது ஒன்று தான் இதில் ஒரு மைனஸ் பாயிண்ட்டு. ஸோ டக்குன்னு திரும்ப முடியாது. நம்ம ஒரு சின்ன சந்தில் கூட டக்குன்னு நம்மளால் யூட்டர்ன் போட முடியாது. அது ஒன்று தான் இதில் ஒரு டிஸ்அட்வான்டேஜ். மற்றபடி வண்டி ஓட்டானா ஸ்மூத்தாக இருக்குது. எனக்கு அப்பாச்சில் பிடிச்சதே என்னென்னா அந்த ஆக்சிலேட்டர் தாங்க. ஸோ லைட்டாக ஆக்சிலேட்டர் கொடுக்குற மாதிரியே தெரியாது, லைட்டாக கொடுப்போம் ஆனால் வண்டி மூவ் ஆகும். அது ஒன்று தான் எனக்கு ரொம்ப பிடிச்சது அப்பாச்சில். வேறு என்னென்னா இங்கே ஒரு விண்டு ஷீல்டு கொடுத்துருக்கலாம். விண்டு ஷீல்டு இல்லாது ஒரு குறையாக தெரியுது. கொஞ்சம் வண்டியோட அழகை கொஞ்சம் கம்மி பண்ணுதுன்னே சொல்லலாம். கொஞ்சம் ஒரு விண்டு ஷீல்டு சின்னதாக ஒன்று கொடுப்பாங்க. ஸோ அது இருந்ததுன்னா கூட வண்டி கொஞ்சம் அழகாக இருக்கும். பட் டேர்னிங்லாம் நல்லா ஈஸியாக இருக்குது டேர்ன் பண்ண. ஓட்டுற பொசிஷன் வந்து ரேஸ் பைக் பொசிஷன் தான் சொல்லப்போனால். R15 வந்து கொஞ்சம் நிமிர்ந்து உட்காந்து ஓட்டினா எப்படி இருக்கும். ஸோ R15 எஸ் மாடல்லாம் இருக்குது இல்லையா, R15 வெர்ஷன் 1. ஸோ அது கூட இதை கம்பேர் பண்ணலாங்க. அந்தளவுக்கு வந்து பொசிஷன் இருக்குது, ரைடிங் பொசிஷன் அந்தளவுக்கு இருக்குது. ஸோ கொஞ்சம் படுத்துட்டு ஓட்டுற மாதிரியான ஒரு ரைடிங் பொசிஷன். ஸோ ஆரனும் நீட்டாக டீசெண்டாக கொடுத்துருக்காங்க. ரொம்ப லவுடாகவும் இல்லாமல் ரொம்ப லவுடு இல்லாமையும் இல்லாமல், ஸோ நல்ல ஒரு டீசெண்டான ஒரு ஆரன். ஸோ இண்டிகேட்டர் நல்லாயிருக்கு. மீட்டரில் ABS பெட்ரோல் வார்னிங் எல்லாமே காட்டுது. ஓகேங்க, இப்போ பார்த்தீங்கன்னா வண்டி எடுத்துகிட்டு வந்தாச்சு. ஸோ நாங்கள் வந்து ஷோரூம் போனப்பே எங்களுக்கு பார்த்தீங்கன்னா வண்டி டெலிவரி ரெடியாக இருந்தது. அதனால் போனோடனே எடுத்துகிட்டு வந்துட்டோம். அதனால் ஷோரூமில் எதுவும் வீடியோ எடுக்க முடியல. அதனால தான் இப்போ பார்த்தீங்கன்னா தனியாக வந்து எடுத்திருக்கேன். ஸோ வண்டி பார்க்க இப்படி தாங்க இருக்குது. வண்டி வந்து நல்லாயிருக்கு. எனக்கு இந்த டூம் மட்டும்தான் கொஞ்சம், அதாவது PS4ஓட கம்பேர் பண்ணுறப்போ எனக்கு இது அந்தளவுக்கு லுக் இல்லைன்னு தோணுது. ஏன்னா ஒரு மாதிரியான டூமு. மற்றபடி எல்லாம் ஓகே. டூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப படுத்த மாதிரி கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு சைடு பொசிஷன்லேருந்து பார்த்தது உங்களுக்கு தெரியும். ஸோ இந்த ஆங்கிள்லேருந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் டூம் வந்து ரொம்ப ஒரு மாதிரி இதாக இருக்குது. பட்டு இந்த ஜென்ரேஷனுக்கு ஓகேவாக தான் இருக்குது. ஏன்னா நம்ம PS4 பார்த்துட்டு இது பார்க்குறதுனால நமக்கு ஒரு மாதிரியாக இருக்குது. பட் இந்த ஜென்ரேஷனுக்கு ஓகேவாக இருக்குது. மற்றபடி எல்லாமே ஓகே தான். வண்டி ஓட்டுறதுக்கு நான் வண்டி ஓட்டுறப்ப எப்படி இருந்தது அப்படிங்கிறது சொல்லியிருப்பேன். ஸோ என்னோடய ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் பார்த்திங்கன்னா நல்லாவே இருக்குது. ஸோ வண்டியோட சவுண்டு எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். இதில் வந்து ஃபஸ்ட்டு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டரில் என்னென்ன கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருங்க. டைமு அண்டு கிலோமீட்ரு எவ்வளோ இது ஓடுது அப்படிங்கிறது, அண்டு ஃபியூல் சென்சார், இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இதெல்லாம் நான் வந்து பைக் ரிவ்யூவில் நான் சொல்கிறேன். இப்போதைக்கு பைக்கோட ஃபஸ்ட் இம்ப்ரெஷன் மட்டும் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துருவோம். ஸோ இப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணி பார்த்துருவோம். நியூட்ரனில் தான் இருக்குது. ஸோ இது வண்டி ஸ்டார்ட் பண்ணி கொஞ்சம் நேரம் ரேஸ் ஆகும் அப்படின்னாங்க. ஸோ எவ்வளோ நேரம் ரேஸ் ஆகுது அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ சைலன்சர் 2 ஹோல்ஸ் கொடுத்துருக்காங்க. சைலன்சர் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாகவே இருக்குது. ஸோ இவ்வளோ நேரம் ரேஸ் ஆச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ரேஸ் கம்மியாக இருக்குது. ஸோ வண்டி சவுண்டே நல்லாவே இருக்குது ஓரளவுக்கு. கொஞ்சம் கிட்டால போய் பார்த்தீங்கன்னா நமக்கு புல்லட் சவுண்டு மாதிரியே கேட்குதுங்க. மற்றபடி ரேஸ் பண்ணுறப்ப சவுண்ட் டிஃப்ரெண்ட் ஆகுது.
இந்த இதெல்லாம் நல்லா அழகாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த இது ஆகட்டும், இந்த ஸ்டிக்கர்ஸ் ஆகட்டும், இதெல்லாம் சூப்பராக கொடுத்துருக்காங்க. இது ஒரு எம்பளம். ஸோ எம்பளத்தில் இது ஒன்று கொடுத்துருக்காங்க. அண்ட் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஸ்டிக்கர்ஸ் தான். ஸோ இதெல்லாம் ஸ்டிக்கர். அண்ட் இது மட்டும் பார்த்திங்கன்னா எம்பளத்தில் கொடுத்துருக்காங்க. இந்த போஸ்ட்லேருந்து பார்க்குறப்போ நல்லா அழகாக இருக்குது. ஸோ வண்டியோட முன்னாடி லைட் எரியறப்போ பார்த்தீங்க அப்படின்னா அது இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கு. ஸோ இதுவும் லைட்டு நைட் டைம் பார்க்குறதுக்கு சூப்பராக இருக்குங்க. அந்த லைட் சைடில் எரியறது லைட் டைம் பார்க்க சூப்பராக இருக்கும். இது பார்த்திங்கன்னா லோ பீமு, இது வந்து ஹை பீமு. ஸோ ஹை பீமில் மேலெலாம் லைட் எரியுது. ஸோ அது கொஞ்சம் நல்லாயிருக்கு, அட்ராக்டிவ் லுக்காக இருக்குது டூமு. பட் என்ன கொஞ்சம் படுத்த மாதிரி கொடுத்தது மட்டும்தான் எனக்கு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. பார்க்க செட் ஆயிரும்னு நினைக்கிறேன். பட்டு மற்றபடி வேறு எல்லாம் ஓகே. இண்டிகேட்டரும் நல்லா தான் இருக்குது. இண்டிகேட்டர் எல்இடி கொடுத்துருக்கலாம். எல்இடி கொடுத்துருந்தா கொஞ்சம் நல்லா தெரியும். ஏன்னா பகலில் அவ்வளோக்கா தெரியல. பட் நல்லாவே இருக்குது. இண்டிகேட்டர் ஒன்றும் குறை சொல்கிற அளவுக்கு இல்லை. இந்த ரேட்டுக்கு இந்த இது ஒர்த்து தாங்க. பைக் இருக்குங்க. இப்போ பைக் ரேட்டு பார்த்தீங்க அப்படின்னா 1,36,500. மொத்தம் டோட்டலாக எல்லாம் சேர்த்து 1,36,500 வந்துருக்கு. எக்ஸ்டெண்ட் கொஞ்சம் லுக் வைஸ் பார்த்தீங்கன்னா மிரர் கொஞ்சம் இதாக தான் இருக்குது. அதான் முன்னாடி இருந்து பார்த்தீங்கன்னு வைங்களேன், மிரர் கொஞ்சம் நார்மலாக இருக்குது. பட் ஹைவேஸுக்கு கண்டிப்பாக மிரர் வேணும். அதனால் மிரர் இருக்கிறது பெஸ்ட்டு தான். பார்த்திங்கன்னா பைக் ஸோ நியூ பைக்கு 164V நல்லாயிருக்கும். ஓட்டி பார்த்த வரைக்கும் நல்லாயிருக்கு. இந்த ரேட்டுக்கு ஓகே தான். அதாவது 1,36,500 அப்படிங்கிறப்போ இந்த ரேட்டு ஓகே. சிங்கிள் பேமெண்ட் தான். அதனால் டியூ பற்றின டீட்டெயில்ஸ்லாம் எனக்கு தெரியல. நீங்கள் உங்கள் ஷோரூம் பக்கத்தில் இருந்தால் நீங்கள் போய் விசாரிச்சு பாருங்கள். ஓகேங்க. இப்போ பைக்கு கூட என்னெல்லாம் கொடுத்தாங்க அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். ஏன்னா பைக் எடுக்கிறவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம் இல்லையா. ஸோ என்னென்ன கொடுத்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2 கீ செயின் அண்டு 2 கீ. ஸோ அது வந்து கொடுத்துருக்காங்க. அண்டு ஹெல்மெட் கொடுத்துருக்காங்க. ஹெல்மெட் நல்லா இருக்குது. மறுபடியும் காட்டுற அந்த ஹெல்மெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத. அப்புறம் வேறு அண்டு சர்வீஸ் புக்கு அண்டு அந்த இது நார்மலாக எல்லா இதுக்கும் கொடுக்குறது தாங்க. ஹெல்மெட் வேணால் நல்லா இருக்குங்க, ஒர்த்து தான் ஹெல்மெட்டு. ஸோ நல்லாயிருக்கு. டூல் கீழே கொடுத்தாங்களாம். ஸோ அந்தளவுக்கு ஒர்த்தாக தான் இருக்குது. சரி ஓகேங்க. இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். கூடி சீக்கிரம் பைக்கோட ரிவ்யூ நான் வந்து கண்டிப்பாக போடுறேன். அண்ட் ஃபஸ்ட் சர்வீஸ் முடிச்சனையும் ஓனர்ஷிப் ரிவ்யூவும் சொல்லிடலாம். அண்ட் அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ காஸ்ட் ஆச்சு என்ன இது அப்படிங்கிறத நான் சொல்லிடுறேன். அதுக்கு நீங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். அண்டு பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்து வச்சுக்கோங்க. சரி ஓகேங்க. மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நன்றி, வணக்கம், பாய்.